நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஏனம்மா ராக்கம்மாவா? ரா 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 ராக்கம்மா ராக்கம்மா கையை தட்டு, ராகத்தில் மெட்டு கட்டு. நீ மட்டும் கையை தட்டலனா பஞ்சாப்லேருந்து ஷிங்கு வர பஞ்சாப் ஷிங்கு கொண்டையில் கொண்டை ஊசி வச்சிருப்பாரு. குத்தி குத்தி தட்ட சொல்லுவார், அப்போ தட்டு. அர்ஜென்ட்டாக கீழே போகிறேன். ராக்கம்மா தண்ணி கிண்ண கேட்டால் கொடுக்காதீங்க. சரியா சொல்லு, லாரி கார் அடிச்சானா இல்லை லாரி கார் அடிச்சதா? வரட்டுமா? நன்றி, வணக்கம். இதே பாட்டை எஸ்.ஏ. அசோகன் சார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பார்னு பார்ப்போம். இதோ. ராக்கம்மா ராக்கம்மா கைய தட்டு, ராகத்தில மெட்டு கட்டு. உய் 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 உய். ஜாங்கு என்னைக்கும் ஜாங்குதா, ஜஜக்கு என்னைக்கும் ஜஜக்குதா. வரட்டுமா? உய் உய் உய். ஆலம்பனா நான் உங்கள் அடிமை. அப்படி போடு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். ஸோ அந்த அப்படி போட பாட்டு பாடுறதுக்காக ஒரு 4 நடிகர் வர போகிறாங்க. முதல்ல யார் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாக்யராஜ் சார் அவர் வர போகிறாரு. அவர் வந்து இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பார்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். அச்சச்சோ என்ன பார்க்குறீங்க? பாக்யராஜ் அப்படின்னாவே திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ முதல்ல பாட்டு ஒன்று பாட போகிறேன். எப்படி பாருன்னு பாருங்களேன். அப்படி போடு, இப்படி போடு. முதல்ல சாம்பாரில் முருங்காயை போடு. அப்படி போடு, இப்படி போடு. வாழ்க்கையில் மனுஷனுக்கு 2 சந்தோஷம். ஒன்று அப்படி, இன்னொன்று இப்படி. அது எப்படின்னு கேட்டால் அப்படி எப்படியெல்லாம். நன்றி, வணக்கம். இதே பாட்டை நம்மளுடைய மன்சூர் அவர்கள் வந்து பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாரு பார்ப்போம். வேற வா கோபுரான என்ன பார்க்குறீங்க? அதாவது மன்சூர் அப்படின்னாவே வில்லனாக பார்த்துருப்பீங்க, ஏன் ஒரு நல்ல நடிகனாக பார்த்துருப்பீங்க. ஆனால் பாடகனா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது இந்த அப்படி போட பாட்டை நான் எப்படி பாருன்னு பாரு. அப்படி போடு டே, அப்படி போடுனாவே எனக்கு அருவாதான் ஞாபகம் வருது. ஒரே போடா போட்டுருவேன். என்ன பார்க்குறீங்க? இப்படி போடு. எப்படி போட்டாலும் அருவா ஞாபகம் தான் வருது. அடுத்து இதே பாட்டை ஒரு சூப்பரான ஒரு நடிகர் நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இவர் பாடினதே கிடையாது. ஸோ இந்த நடிகர் பாடி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வில்லன் நடிகர் நம்மளுடைய சாமி திரைப்படத்தில் ஃபேமஸான ஒரு குரல் கோட்டா சீனிவாசன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பார். இதோ. இல்லை சாமி என்ன பார்க்க, அதாவது பிச்சை எடுத்தானா பெருமாள் அத பிடிங்க தின்னுச்சா அனுமாரு. இந்த டைலாக் பேசினாதா கோட்டா சீனிவாச ராவ் வாய்ஸ்னு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சஞ்சய், உங்களுடைய மிமிக்ரி ரசிச்சதை விட உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பராக மாறுச்சு. அதனால் கண்டிப்பாக ஐ லைக் இட். தேங்க்யூ. அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இவருடைய பர்ஃபார்மன்ஸ்? சூப்பராக இருந்தது சஞ்சய். தேங்க்யூ சார். அதாவது ஒரு தமிழ் சொன்ன மாதிரி ஒரு 8 பாடி லாங்குவேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் நடிக்கிறப்போ ஒரு படம் முடிச்சு இன்னொரு படம் பண்ணுறப்போ அந்த செகண்ட் படத்துக்கு போகிறப்போ வேறு பாடி லாங்குவேஜ் பண்ணால் தான் அதை ரசிப்பாங்க. ஸோ அது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப அடாப்ட் பண்ணி தான் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க. சூப்பர். தேங்க்யூ. எல்லா வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் நல்ல பேரும் வந்து வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்து இன்னும் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.